ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இது உங்கள் UsE 16 தமிழ். நம்ம சேனலை பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி கீழே கூட தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே லைக் பண்ணி ஷேர் பண்ணி 2 பேருக்கும் தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நேரம் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருங்க. அப்போ வந்து நாங்கள் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஏர்னிங்கை பற்றி பார்க்கணும்னா, அந்த ஏர்னிங்கோடைய பேர் செக்யூர் மணி ஏர்னிங். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை எக்ரி பண்ணிட்டு அதை ஓகே கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட வேண்டியதான். ஓகே நீங்கள் கொடுக்குறதுக்கு முன்னாடி அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத படித்து பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த 3 ஏர்னிங் ஆப்ஷன்ஸில் 2 ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணுற ஆப்ஷன்ஸாக இருக்கும். மற்ற ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் வந்து நம்ம டைமண்ட் சென்ட் பண்ணுறது. இது வந்து ஒரு பொய்யான விஷயம். இந்த டைமண்ட் சென்ட் பண்ணுற விஷயம் அப்படிங்கிறது ஒரு வெப்சைட்லேயோ சரி ஒரு ஆப்லேயோ சரி சாத்தியமே இல்லை. ஸோ இது வந்து நான் இதை சஜஷன் பண்ண மாட்டேன். நீங்கள் இதை பண்ணியே பார்த்துறாதீங்க. ஹெக் பண்ணுறது அப்படிங்கிறது ஃப்ரீ ஃபயர் சேவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சாத்தியமே இல்லாத விஷயம். பண்ணியிருக்காங்க, இல்லை அப்படின்னு சொல்லலை, பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லலை. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் பண்ண உடனே வந்து பேன் பண்ணுற அளவுக்கு சேவர் வந்து மெயின்டெனன்ஸ் கூட அதிகமாக இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த செக்யூராக அதாவது ப்ரைவசி பாலிசியை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பண்ணிட்டாங்க, சஜஷன் பண்ணுறேன். ஸோ இந்த ஏர்னிங் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மீன்ஸ் இதில் ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளைம் ரிவார்ட்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கலெக்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே ரெஜிஸ்டர் அண்ட் லொகின்ல 4-5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் தக்க வச்சுக்கணும்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா லொகின் பண்ணி வச்சுக்கோங்க. ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ தான் ஆப்புக்குள்ளே நியூ யூஸராக இருந்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஏற்கனவே இந்த ஆப்புக்கு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா வந்து பார்த்திங்கன்னா லொகின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் வரக்கூடிய அந்த கேள்வி எல்லாமே இது பார்த்திங்கன்னா இதிலவே பதில் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இதையும் தாண்டியும் உங்களுக்கு கேள்விகள் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஃபீட்பேக் பண்ணியே ஆகணும். ஸோ ஃபீட்பேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதில் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்கள் ஜிமெயிலேருந்து அவங்க ஜிமெயிலுக்கு ஒஃபிஷியல் ஜிமெயிலுக்கு நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணணும். அதுதான் ஃபீட்பேக்னு சொல்லுவோம். இல்லைனா நீங்கள் சும்மா கூட அவங்களுக்கு இந்த ப்ளே ஸ்டோரில் சும்மா ரேட்டிங் கொடுத்தோம்னா வந்து ஃபீட்பேக் பண்ண சொல்லுவாங்கல்ல, அதில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி சொன்னேன்ல இந்த ஃப்ரீ ஃபயர் ஜென்ரேட் பண்ணுற விஷயம் பற்றி, அது இதில் ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் தான். 3வது இருக்கும் ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு. நான் ஏதோ இந்த ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் ரிடீம் பண்ணுற மாதிரி இருக்குமோ அப்படின்னு போயிட்டு இருந்தேன். அங்கே போய் பார்த்தோன்னா தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா காமிச்சானுங்க இப்படி தான். ஸோ அதாவது இவ்வளோ ஆன்லைனில் இருக்குது, இவ்வளோ டைமண்ட் எடுத்துகிட்ருக்காங்க, இவ்வளோ பேர் இதை எவ்வளோ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்ருக்கோம். இதை வந்து நீங்கள் நம்பிடாதீங்க. நம்பி போனீங்கன்னா உங்கள் ஐடி தான் வந்து பேண்ட் ஆகிடும். இந்த ஏர்னிங் ஆப்ஷன்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரீ ஃபயரில் டைமண்ட் ஹெக் பண்ணுறது இது எல்லாமே பித்தலாட்டன்னா நான் சொல்லுவேன். ரிவார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டு $5 வந்து கொடுத்துருக்காங்க. 1500 பாயிண்ட்ஸுக்கு, வெறும் 1500 பாயிண்ட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 300 பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும் பேபாலில் வந்து $1 வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். பேபால் அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா PUBG, UsE, iTunes, பேடிஎம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் சரியாக பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ரெஜிஸ்டராக இருக்கட்டும், சேவியூஸாக இருக்கட்டும், கியூஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அதிகமாக இருக்குது. இதை இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஷன்ஸ். இன்ஸ்டால் ஆப்ஸுங்கிறது இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு ஆப்பை வந்து அதாவது ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஸ், அதாவது இன்ஸ்டால் ஆப்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அன்லாக் ஆகும். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீங்கள் அந்த ஆப்ஸ் அந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஈஸியாக வந்து அன்லாக் பண்ணணுமா இல்லை, அன்லாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு. ஸோ அந்த ஏதாச்சும் நீங்கள் ஒன்றை வந்து ஒரு சேவையோ ஒரு கியூஸோ ஒரு ரெஜிஸ்டரோ ஏதாச்சும் ஒன்றில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த இது வந்து அன்லாக் ஆகும். ஸோ எனக்கு அப்படி காமிக்குதா இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு வேறு மாதிரி அப்படி காமிச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இதை பார்த்து சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 ஆப்ஷன்ஸில் 2 ஆப்ஷன்ஸ் தான் நான் சொல்லியிருப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லா செட்டிங்ஸ், எல்லா மை ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது நீங்கள் எவ்வளோ இந்த ஏர்னிங் ஆப்ஷன்ஸ்லேருந்து நீங்கள் ஏர்னிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த வீடியோ நான் உங்கள் UsE 16 தமிழ்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. See you. Stay safe, stay tuned.